அனைவருக்கும் வணக்கம். லக்னம் முதல் 12 பாவங்களிலே ராகு பகவான் அமரும் பொழுது ஜாதகத்துல பலன்கள் எப்படி இருக்கும்? அதை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவாக பார்க்க போறோம். ராகுவை நாம் காரகங்கள்ல வரையறுக்கக்கூடிய விஷயம் மிக முக்கியமான அமைவுகள்ல போகக்காரகராக வரையறுக்கிறோம். அதுபோல திருப்தியற்ற ஒரு கிரகமாக ராகுவை நாம் வரையறுக்கிறோம். ஏன் திருப்தியற்ற கிரகமாக எளிதில் நம்மளால புரிஞ்சுக்க முடியுதுன்னா, ராகு எந்த பாவத்தில் அமர்ந்தாலும் அந்த பாவத்தை பெரிதுபடுத்தக்கூடிய ஆற்றல் கொண்ட ஒரு கிரகம். அதனாலதான் சில பேருக்கு ராகு பகவான் மிக குறுகிய நிலையிலே, குறுகிய காலகட்டங்களிலே மிகப்பெரிய செல்வந்தராகவும் மிகப்பெரிய பெயர் புகழ் மிக்க நபர்களாகவும் மாற்றுகிறது. ஒரு மனிதனை பிற கிரகங்களை விட ரொம்ப குறுகிய காலகட்டங்கள்ல செயல்பாடுகளையும் ராகுவால்தான் நிகழ்த்த முடியும். அதுபோல் ராகுவை கரும்பாம்பாக முன்னோர்கள் வரையறுக்கிறார்கள். அந்த அளவுக்கு இருள் பொருந்தியவர் ராகு பகவான். முழு இருள் கிரகமாக வரையறுக்கப்படுகிறார். இந்த முழு இரு கிரகம் எப்பொழுது ஒளி கிரகங்களோடு தொடர்பு கொள்கிறதோ அப்பொழுது அந்த ராகுவினுடைய காரகங்கள் நேர்மையான வழிகள்ல செயல்படும் அப்படின்றத வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. ராகுவோட காரகங்களான போகம் திருப்தி இல்லா நிலை. திருப்தி இல்லாத நிலை ஒருவனுக்கு திருடுறதையும் பிறரை வஞ்சிப்பதிலே இருந்துச்சுன்னா அது பெரிய ஆபத்து. அந்த மனிதனுக்கு வெறும் ஆபத்தை செய்துவிடும். அதே ராகுவானது ஒளி கிரகங்களோடு இருக்கும் பொழுது, ராகு இருளை நீக்கி கொள்ளும் பொழுது அந்த போகமும் அந்த திருப்தியற்ற நிலையும் நன்கொடை செய்வதற்காகவும் பொருளாதார ரீதியான வெற்றி பெறுவதற்காக நேர்மையான வழிகளில் தொழிலை தொடங்கி தொழில் மூலியமா எடுத்துக்கிறதோ அல்லது பெரிய பெரிய நிறுவனங்கள் சார்ந்த அமைப்புகளும் நேர்மையான வழிகளில் வெளிப்படுத்தும். அப்போ எப்பொழுதுமே எல்லா ஜாதகங்களையும் ராகு கண்டிப்பா இருளை நீக்கி கொள்ளணும். இருள் நீக்கா ராகு கண்டிப்பாக சட்டத்திற்கு புறம்பாக செயல்படுகிறார் அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். அது நிறைய ஜாதகங்கள்ல பார்க்கும் பொழுது சட்டத்திற்கு புறம்பாக செயல்படுத்தும் பொழுது ஏதேனும் ஒரு ஒளி கிரகத்தினுடைய திசை வரும்பொழுது ஜாதகருக்கு அந்த கிடைத்த செல்வங்களை பாதிக்கிறது. அப்ப எல்லா ஜாதகத்திலும் முதல் பாயிண்டா ராகு பகவான் ஒளி கிரகங்களோட தொடர்பு கொண்டிருக்க வேண்டும். ஒளி கிரகங்கள்ல முதன்மையான அமைவுகள்ல குரு, சுக்கிர, புதன் இந்த 3 கிரகங்களுடைய தொடர்பு, அந்த 3 கிரகங்களுடைய வீடுகளிலே ராகு அமரும் பொழுது ஓரளவுக்கு நல்ல பலன் பண்றார். அது போல நம்ம கரும்பாம்பா அதை ராகு வரையறுக்கிறது காரணம் அந்த அளவுக்கு நெகட்டிவ் பலன்கள். போகத்தினால் ஒரு மனிதன் மயங்கக்கூடும். போகம், அதீத போகம் ஒரு மனிதனை திக்கு திணறடித்து அவருடைய மனநிலையில தவறுகளை செய்ய தோன்றும். அதனால் எப்பொழுதுமே ஜாதகங்கள்ல ஒளி கிரகங்களின் தொடர்பு ஏதேனும் ஒரு வகையில பெற்றிருக்க வேண்டியது உறுதியான விஷயம். அதுபோல ஏன் அவருக்கு திருப்தி இருக்காது அப்படின்றத நம்ம எளிதில் புரிஞ்சுக்க முடியுதுன்னா நிறைய ஜாதகங்களை பார்க்குறோம், அதுலயும் தெரியுது. அதுபோல நம் முன்னோர்கள் பாம்பினுடைய தலையாக வரையறுத்திருக்கிறது. வால் பகுதியை கேதுவாகவும் தலைப்பகுதியை ராகுவாகவும் வரையறுக்கப்பட்டுள்ளது. டைஜஷன் பண்றதில்ல. ராகுக்கு தலைப்பகுதி மட்டும்தான். எதையும் வேண்டுமென்று எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலைகள் தான் உண்டு. கடலீரை பருகினாலும் தாகம் அடங்காத குணத்தை தான் ராகுக்கு கொடுக்கிறது. அது இன்னும் எளிமையாக நமக்கு புரிஞ்சுக்க முடியுது. அது உண்மையும் கூட. இப்போ பார்த்துட்டோம், ராகுவிற்கு போகங்கள் உண்டு, காரகங்கள்ல திருப்தி இல்லாத நிலை உண்டுன்னு. இதை வலுவா எப்ப செய்வார்? ஏன்னா எல்லாருக்கும் ராகு திசை நடக்கிறது ஒரு 18 வருடமா ராகு திசை. சில பேருக்கு ஒளி கிரகங்களோட தொடர்பெல்லாம் இருக்கும், சுபருடைய வீட்டுல எல்லாம் இருக்கும். ஆனா ராகு திசை பெரிதா எதுவுமே பண்ணலையே, ஒரு நியூட்ரலா தானே இருந்துச்சு அப்படின்ற கேள்விகள் வருவது உண்டு. அதற்கான காரணம் எப்பொழுதுமே ஒரு கிரகம் ஸ்தான பலத்தை பெறும் பொழுதுதான் தனது காரகத்தையும் அமர்ந்த வீட்டினுடைய பலனையும் முழுமையா செய்யும். ஸ்தான பலம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ராகுவிற்கென்று சொந்த வீடுகள் இல்லை. 12 ராசி கட்டங்கள்ல எந்த வீடுமே ராகுக்கென்ற சொந்த மனைகள் அல்ல. எந்த வீட்டில் அமர்கிறாரோ அந்த வீட்டதிபதியினுடைய ஸ்தான வலுவே ராகுவினுடைய ஸ்தான வலு. அப்ப ஸ்தான பலத்தை ராகு பெற்றாதான் உங்களுக்கு ராகுனுடைய போகக்காரங்களும் அந்த திருப்தி இல்லாத ஆவலும் ஏற்பட போகுது. எதிலுமே பெரிது பண்ணி ஒரு இடத்தில் நின்று விடாமல் மீண்டும் மீண்டும் போகக்கூடிய விஷயங்கள் அதிகமாக இருக்கும். அப்ப ராகுவிற்கு வீடு கொடுத்தவர் ஸ்தான வலு ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த வீட்டு அதிபதியோ அவர் ஆட்சி உச்சம் பெற்ற நிலை, நீசபங்கம் பெற்ற நிலை, பரிவர்த்தனை பெற்ற நிலை, வர்க்கோத்தமம் பெற்ற நிலை, திக்பலம் பெற்ற நிலை, நட்பு நிலை, இது போன்ற ஸ்தான வளத்தோடு இருக்கும்போது ராகு உங்க ஜாதகத்துல சாதகமா இருக்கிறார். அதுக்கப்புறம் தான் ராகு சாதகமா வலுவா இருக்கிறார்னா உறுதியா உங்களுக்கு காரகத்தை முழுவதும் அந்த ஆதிபத்தியத்தை முழுவதும் செய்ய போகிறார். அதாவது போகத்தையும் வேண்டும் என்ற ஆவலையும் அதிகம் கொடுக்க போகிறார். அது உறுதியா கொடுக்க போகிறார். அது நேர்மையான வழியிலா அல்லது தீய வழிகளா அப்படின்றது ராகு அங்கு எந்த கிரகங்களோடு தொடர்பு கொள்கிறார், எந்த கிரகத்தினால் பார்க்கப்படுகிறார்ன்றதை பொறுத்து அவர் நேர்மையா செய்ய போகிறாரா, செயல்பாடுகளை மறைமுகமா செய்ய போகிறார் என்ற விதிகள் உண்டு. அதுபோல எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரலாம்,
ராகு வந்து எந்த மாதிரி ஃபீல்ட்ல வெற்றி கொடுப்பார், எந்த வீட்டில் அமர்கிறாரோ அந்த வீட்டின் வழியாகத்தான் பலன் செய்வா. 8ஆம் இடத்துல இருக்கிறாருன்னா வெளிநாடு தூரதேசத்துக்கு அனுப்பி உங்களை அங்க ஜீவனம் செய்ய வைப்பார். மறைமுகமாக சமூகத்திற்கு தெரியாத விஷயங்கள்ல ஈடுபாடு இருக்கும். ஒரே ரூமுக்குள்ள இருந்து நெட்வொர்க்கிங் மூலியமா பணம் சம்பாதிக்கிறது, இது போன்ற அந்த வீட்டினுடைய ஆதிபத்திய காரகங்களின் வழியாக ராகு தனது காரக ஆதிபத்தியத்தை செயல்படுத்திக் கொள்வார் அப்படின்றத இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருந்தா கூட இயல்பா சொல்லணும்னா எந்த வீட்டில் அமர்கிறாரோ அந்த வீட்டின் மூலியமாக ராகு பலனை செய்வார். இயல்பாகவே சில வீடுகள் சொல்லப்பட்டுள்ளது ராகு யோகம் செய்வார். அதாவது இருள் பொருந்திய நிலையில இருந்தாலும் ஜாதகர்களுக்கு யோகம் கிடைக்கின்றதுல மேஷ ரிஷப கடக கன்னி மகர மனைகள்ல அவர் அமர்ந்தாலும் அல்லது உபஜய பாவங்கள்ல 3, 6, 11ஆம் இடங்கள்ல அவர் அமரும் பொழுதெல்லாம் கொஞ்சம் ஃபேவர் பண்றார் அப்படின்றத விதிகள் சொல்லுது. இருந்தாலும் கூட நம்ம நிறைய ஜாதகங்கள்ல அதை பார்க்கும் பொழுதும் முன்னோர்களுடைய ஒரு நிலைப்பாட்டிலும் எப்பொழுதுமே ராகுவிற்கு வீடு கொடுத்த ஒரு அழுத்தும் ஒளி கிரகமும் தொடர்பு கொள்ள வேண்டும், அப்பதான் அவர் நேர்மையான மனிதர். ராகுவிற்கு வீடு கொடுத்த ஒரு அழுத்து இருள் கிரகம் தொடர்பு கொள்வதில் கண்டிப்பாக அவர் இந்த பூமியிலே தவறான வழிகளிலே செல்வத்தை சேர்த்தவர் என்பதை எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இப்போ ராகுவை பற்றின ஒரு புரிதல் இந்த பதிவுல பார்த்தோம். இப்போ 12 பாவங்கள்ல லக்னம் முதல் 12 பாவங்களில் ராகு அமர்ந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கிறோம். இந்த பதிவுல முழுக்க முழுக்க ஒளித்தன்மையின் அடிப்படையில், அதாவது ராகு சுப கிரகங்களுடைய தொடர்பு பெற்றதாக வைத்துக்கொண்டு பலன் சொல்றோம். இருள் கிரகங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் நாம் சொல்லும் பலனுக்கு எதிர்மறையான பலனை எடுத்துக்கணும், எதிர்மறை பலனை எடுத்துக்கொள்ளணும். லக்னத்தில் ராகு இருக்கிறது, ஜாதகர் திருப்தி பெறாத நபர், எப்பொழுதுமே அக்ரெசிவா இருக்கக்கூடிய நபர், எப்பொழுதுமே வியூகம் வகுத்து கொண்டே இருக்கக்கூடிய நபர். அதுபோல லக்னத்தில் ராகு இருப்பவர் மிகவும் தைரியமான நபராக இருப்பார், உடனடியாக செய்து முடிக்கக்கூடிய நபராக இருப்பார் அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். அதுபோல அவயோக நிலையில இருந்தது அப்படின்னா ஜாதகர் கொஞ்சம் பதட்டம் கொண்ட நபராக, ஒரு அளவுக்கு மேல ஒரு பதட்டம், எந்த விஷயத்தை எடுத்தாலும் பதற்றக்கூடிய நிலையில இருக்கும். மற்றபடி யோக ராகுவாக இருக்கும் பொழுது ஜாதகருக்கு அதீத சிந்தனைகள் உண்டு, கற்பனை திறங்கள் உண்டு அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். வாக்குதல குடும்பஸ்தானத்துல ராகு அமர்றார், 2ஆம் பாவத்துல ராகு, பேச்சு திறமை அதிகமாக கொண்ட ஜாதகர். அதுபோல குடும்பம் கொஞ்சம் லேட்டா உருவாகும், ஜாதகருக்கு குடும்பத்தை கொஞ்சம் தாமதப்படுத்தி உருவாக்கி கொடுக்கிற 2ல் ராகு. மற்றபடி வெளிநாடு தூரதேச பிரயாணங்கள் சென்று அல்லது பூர்வீகத்திலிருந்து வெளியில் சென்று அதிக செல்வங்களையும் அதிக லாபங்களையும் ஜாதகர் சம்பாதிப்பதை 2ஆம் இடத்து ராகு உறுதிப்படுத்துகிறார். வாதிடும் திறமை அதிகம், பெரிய பெரிய வார்த்தைகள் எல்லாம் பேசக்கூடியவர், வயது சிறியதாக இருந்தாலும் பெருவயதை ஒரு 10 வயது குழந்தை பேசுறத பார்த்தா ஒரு 40 வயது மனிதர்களுடைய ஆற்றல் இருக்கும். அதுபோல் வாக்கு சாதுரியங்கள் அதிகமாக இருக்கும். குடும்ப வாழ்க்கை தாமதமாக உருவானாலும் பெரும் குடும்பமாக பெரும் செல்வ செழிப்போடு வாழக்கூடிய ஒரு குடும்பம் ஜாதகருக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். நம்ம பலன் முழுவதுமே அந்த ராகுவை ஒளி கிரகங்கள் தொடர்பு கொள்றத அடிப்படையில. 3ல் ராகு, 3ஆம் இடமான முயற்சி பாவத்துல ராகு இருக்கிறார், தைரியமான நபர், சமூகத்துல பெரிய மனிதர்கள்லாம் தொடர்பு ஜாதகருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். துணிச்சலோடு அட்வென்ச்சர் பண்ணக்கூடிய ஒரு ஜாதகர், எதையும் செய்து முடிக்கக்கூடியவர், மற்றவருக்காக சப்போர்ட் எடுக்கக்கூடிய ஒரு கேரக்டரா இருப்பார். சகோதரர்கள் சார்ந்த விஷயங்கள்ல ஆதாய அமைப்புகள் குறைவாக இருக்கும் அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். மற்றபடி 3ல் ராகு, தீரியங்கள் அதிகம், வீரியம் ஜாதகருக்கு அதிகமாக இருக்கும். இல்வாழ்க்கைகளிலே சகலவிதமான போகங்களையும் ஜாதகர் அனுபவிக்கக்கூடியவராயிருப்பார். 4ஆம் இடத்துல ராகு, சுகஸ்தானம், வீடு வாகன வசதி, தாயை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பாவம். 4ல் ராகு இருக்கும் பொழுது பெரும்பாலும் தாய்க்காரகங்களோட கருத்து வேறுபாடு இருக்கு, அல்லது பூர்வீகத்தை விட்டு வெளியில் சென்று இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்கு. சொந்தமான வீடு வாகன வசதிகளை பூர்வீகத்தில் உருவாக்கி கொள்ளாமல் வெளியிலும் தூரதேசங்களிலும் உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கிறது. நெட்வொர்க்கிங் என்ன கரண்ட்ல இருக்கோ, கல்வி அறிவை பொறுத்த வரைக்கும் ஏற்றுக்கல்வியை விட பிராக்டிக்கல் கல்வி அதிகமாக ஜாதகருக்கு 4ல் ராகு இருப்பவருக்கு இருக்கும். அதுபோல தொலைத்தொடர்பு ஆர்வம் அதிகமாக இருக்கும், வித்தைகளை மிக எளிதில் கற்றுக்கொள்வார். என்ன கரண்ட்ல டெக்னாலஜி போதோ அந்த டெக்னாலஜியின் மீது ஜாதகருக்கு அதிக ஈடுபாடு இருக்கும் அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். 5ல் ராகு பகவான் இருக்கிறார், ரொம்ப ஒரு முக்கியமான பாவம் 5ஆம் இடம், ஜாதகருடைய மனதை பற்றி குறிக்கக்கூடிய பாவம். ஜாதகர் ரொம்ப என்டர்டைன்மெண்ட் பர்சனாக இருப்பார், ரொம்ப மகிழ்ச்சி போன்ற நபராக இருப்பார், அதிகமாக காதல் வயப்படக்கூடிய நபராக இருப்பார், ரொம்ப லவ் பண்ணி இருக்கக்கூடியவரா முற்பகுதி வாழ்க்கையில இருப்பார். அதுபோல பூர்வீகம் இருக்காது, பூர்வீகத்திலிருந்து வெளியில தான் இருப்பார். பூர்வீகத்துல ஆதாயம் இல்லாமல் வெளிநாடு தூரதேசங்கள் அல்லது வேறு மாநிலங்கள்ல வேறு டிஸ்ட்ரிக்ட்ல தூரமா இருக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டு. வாரிசுகளை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளை தாமதப்படுத்தி கொடுக்கும், அல்லது ஜாதகருக்கு பெண் வாரிசுகளை அதிகம் கொடுக்கறத உறுதிப்படுத்தணும். 5ஆம் இடத்து ராகு மற்றொரு அமைவுகள்ல ஜாதகருக்கு சில வித்தியாசமான வித்தைகளின் மீது ஆர்வங்கள் அதிகமா இருக்கும். பூஜை புனஸ்காரங்கள்
அல்லது மாந்திரிக தாந்திரிகங்கள் இது போன்ற அமைவுகள்ல ஏதேனும் ஒரு இல்யூஷன் மைண்ட்ல ஜாதகருக்கு நாட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். விளையாட்டு ஆர்வங்கள் இருக்கும், என்டர்டைன்மெண்ட் சினிமா ஆர்வங்களை ஜாதகருக்கு கொடுக்கிறது. 6ஆம் இடமான ரோக ஸ்தானத்திலே ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். 6ஆம் இடம் தான் ஒருவருடைய வேலை பாவம். அது போல எதிரி நோய் கடனையும் 6ஆம் இடம் தான் குறிக்கிறது. ஜாதகரை பொறுத்த வரைக்கும் எதிரிகளிடம் போட்டியிடக்கூடியவராக இருப்பார். போட்டியிட்டு ஜாதகர் வெற்றி பெறுவார் 6ஆம் இடத்துல ராகு இருப்பவர்களுக்கு. அதுபோல டாக்குமெண்டேஷன் ப்ராப்ளம் வரும். கடன் வாங்கும்போது இந்த டாக்குமெண்டேஷன் இது போன்ற விஷயங்களை பார்த்துக்கணும். மற்றபடி தூரதேச வேலையில நல்ல ஒரு வலுவான யோக பலன்கள்லாம் இருக்கும். முழுக்க முழுக்க கிரகம் ஒளி கிரகத்தோட தொடர்பு கொள்ளும் பொழுது, இருள் கிரகத்தோட தொடர்பு கொள்ளும் பொழுது எதிரிகளிடம் மாட்டிக்கொண்டு எதிரிகளிடமிருந்து வெளிவர முடியாத சூழல்லாம் இருக்கும். உடல் நோய் ஏதேனும் வருதுன்னா அது நரம்பு சம்பந்தமான நோய்களை கொடுக்கிறது. அதுவும் லக்னாதிபதி வலுக்கும் பொழுது அது நிவர்த்தி செய்யக்கூடிய அளவில் இருக்கிறது. 6ஆம் இடத்திலாக தொலைதூரம், புது ஒப்பந்தங்கள், புது கான்ட்ராக்ட் போன்ற அமைவுகள்லாம் வெற்றி கொடுக்கிறார் அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். 7ல் ராகு வரக்கூடிய துணைவரை குறிக்கக்கூடியது. மனிதனாக பிறந்து விட்டோம். சக மனிதனை நாம் தொடர்பு கொள்றதே 7ஆம் இடத்தின் மூலியமாகத்தான். கூட்டு தொழில்கள்லாம் 7ஆம் இடம் தான். ஒரு கஸ்டமர் உங்களை கான்டாக்ட் பண்றாருன்னா 7ஆம் இடம் தான். இத்தனை விஷயங்கள் துணைவர், வாழ்க்கை துணைவரும் 7ஆம் இடம் தான். ரொம்ப முக்கியமான பாவம். ஜாதகருக்கு அடுத்து 7ஆம் பாவம் ரொம்ப முக்கியம். அந்த அமைப்புகள்ல ஜாதகருடைய பார்ட்னர் அமையறதுல கொஞ்சம் தாமதம் இருக்கும். கொஞ்சம் லேட்டா திருமணம் நடக்கும். அதுபோல வேறு மதத்தை சார்ந்தவர்களை திருமணம் பண்ணுவதற்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்தி கொடுக்கிறது. வேறு இனத்தை சார்ந்தவர்களை திருமணம் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிகப்படுத்தி கொடுக்குது. நீங்க இங்க இருக்கிறீங்கன்னா உங்களுடைய அமையக்கூடிய பார்ட்னர் ரொம்ப தூரத்துல இருக்கக்கூடிய பார்ட்னரா இருப்பார். வெளிநாடு சென்று வேலை செய்பவராக இருப்பார். வெளிநாடு சென்று ஜீவனம் செய்து கொண்டு அதன் நீங்களும் அங்கு சென்று வசிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இடமாற்றத்தை கொடுக்குது திருமணத்திற்கு பிறகு. திருமணத்தை கொஞ்சம் தாமதம் பண்ணி லேட்டா கொடுக்கிறது. கூட்டு தொழில்கள் ராகு ஒளி கிரகங்களோடு இருக்கும்போது மிகப்பெரிய ஆதாயம் கொடுக்கிறது. உங்களை விட கூட்டாளி மிகவும் வலுபொருந்தினவராக இருக்கிறார். 8ஆம் இடத்துல ராகு அஷ்டம பாவம், ஆயுள் பாவம் ரொம்ப முக்கியமா. ராகு இருந்தா எல்லாருக்கும் பயம், உயிர் பயம் அதிகமா இருக்கும். மரண பயங்கள் அதிகம் கொடுப்பா. ராகு தசையோ ராகு புத்தியோ நடக்குது எந்த தசா புத்தினாலும் ஜாதகருக்கு மனம் சார்ந்து ஆயுளின் மீது ஒரு பயம் இருக்கும். மற்றபடி 8ல் ராகு ஒளி கிரகங்களோட இருக்கும்போது வெளிநாடு தூரதேச பிரயாணங்கள் இருக்கும். வெளிநாடு தூரதேசங்கள் சென்று ஜீவனம் செய்யக்கூடிய அமைவுகள் இருக்கும். தூரதேசங்களிலே வெற்றிகள் அதிகமாக ஜாதகருக்கு கிடைக்கும். பூர்வீகத்தை காட்டிலும் வெளியில அதிகமாக கிடைக்கும். அதுபோல மறைமுகமான செயல்களை செய்யக்கூடிய ஒரு நிலைப்பாடும் ஜாதகருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். மற்றபடி 8ல் ராகு ஆயுளை குறைப்பாரானா கண்டிப்பா இல்லை. ஆதிபத்திய வீடும் லக்னாதிபதிய வலுவை பொறுத்து நம்ம அதை பார்க்கணும். மற்றபடி 8ல் ராகு தொலைதூர பயணங்களுக்கு மிகவும் சாதக பலனை ஏற்படுத்தி கொடுக்கிறார். 9ஆம் இடத்துல ராகு தந்தை பாவம், பாக்கிய பாவம், தான தர்மங்கள்லாம் 9ஆம் இடத்துல தான் முடிவு பண்ணுது. ராகு 9ல் இருக்கும் பொழுது தந்தையோட கருத்து வேறுபாடு இருக்கும், அல்லது தந்தையை விட்டு தூரமா இருப்பார் ஜாதகர். ஆனால் ஜாதகர் தான தர்மத்தை செய்வதில் வல்லவராக இருப்பார். வெளிநாடு தூரதேச பிரயாணங்களை மேற்கொள்ளக்கூடியவராக இருப்பார் ஜாதகர். அதுபோல் ஜாதகருக்கு கொடைத்தன்மை அதிகமாக வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். சில பேருக்கு பூர்வீகத்தை காட்டிலும் வெளியில சிறந்த வேலை இருக்கும், சிறந்த இன்கம் இருக்கும். அதனால இங்க இருக்கக்கூடிய இடங்கள் இருக்கும், ஆனா அங்க இருக்கக்கூடிய நிர்பந்தம் இருக்கும். அதுபோல ராகு ஒளி கிரகங்களோட இருக்கும்போது தந்தையோட தொடர்புகள் இருக்கும். இருந்தாலும் கூட ஜாதகரால் ஒன்றாக இருக்க முடியாத சூழல் இருக்கும். ஜாதகருக்கு கொஞ்சம் ராகு 9ல் இருக்கும்போது தடைப்பட்ட பாக்கியம். எல்லோருக்கும் எளிதில் நடக்கிற விஷயம் இவருக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளோட நடக்கும். அதுல முக்கியமான விஷயம் எப்படி இப்ப தெரிஞ்சுக்கலாம்னா, ஒத்த வயதுடையவர்களுக்கு எதெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் இவருக்கு கொஞ்சம் லேட்டா கிடைக்கக்கூடிய நிலைகளை குறிக்கிறதுன்றத உறுதிப்படுத்துறோம். 10ஆம் இடமான ஜீவன பாவம், கர்ம பாவத்துல ராகு இருக்கிறார். 10ல் ஒரு பாம்பாவது இருக்கணும்ன்ற விதி. 10ல் ராகு இருப்பவர்கள் தொழில்துறை செய்யக்கூடிய அளவுக்கு லக்னமும் 10ஆம் அதிபதியும் வலுத்து இருந்தாருன்னா தொழில்துறையில மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். ஜாதகர் மிக வியூகங்களை அதிகமாக வகுக்கக்கூடிய நபராக இருப்பார். ஒன்றிற்கு மேற்பட்ட தொழில் செய்யக்கூடிய அமைவுகளை கொடுக்கும். 10ல் ராகு இருந்தா 4ஆம் இடத்துல கேது இருக்கும். உடல் ஆரோக்கியங்களை சற்று பாதிக்கக்கூடிய நிலை இருக்கும். அதுபோல 10ஆம் இடத்து ராகு தொழில்துறையில ஜாதகருக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்குது. தசா புத்தியில ராகு தசை நடந்துருச்சு அல்லது ராகு தொடர்பு கொண்ட தசை நடந்துருச்சுன்னா 10க்கு அதிபதி வலுத்திருந்தா தொழில்துறையில நீங்க வெற்றி பெறுவீங்க. புது வியூகங்களை பிரயோகப்படுத்தக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கு, ரொம்ப வருஷமா ரன் ஆகிட்டு இருக்க ஸ்டைல் இல்லாம நீங்க உள்ள என்ட்ரி ஆனதும் அந்த இண்டஸ்ட்ரியை வேற மாதிரி ரன் பண்ணக்கூடிய விஷயங்கள், சினிமா துறைகள், இந்த நெட்வொர்க்கிங் மூலியமா, தொலைத்தொடர்பு மூலியமா, நெட்வொர்க்னா முழுக்க முழுக்க மீடியாஸ் மூலியமாலாம் நிறைய ஆதாயமைகளை இந்த 10ல் ராகு கொடுக்கிறார். தொழில் துறையிலும் வெற்றியை கொடுக்கிறார்ன்றத உறுதிப்படுத்துறோம். 11ல் ராகு உபஜய பாவத்துல முக்கியமான பாவம் 11ஆம் பாவம். தனலாபத்தை கொடுக்குது, இளைய மனைவிகளை குறிக்கிறது, இளைய கணவர்களை குறிக்கிறது. இந்த அமைகள்ல 2ஆம் திருமண அமைகளும் இந்த 11ல் வருது. ராகு 11ல் இருப்பது நிற்காத பண வருமானத்தை ஃப்ளோவை கொடுக்கிறார். அங்க ராகு மட்டும் ஒளி கிரகங்களோடு தொடர்பு கொண்டு வலுத்து இருந்தால் நீங்கள் வெளிநாடு தூரதேச பிரயாண வெற்றிகள் பெறுறீங்க.
தனம் உங்களுக்கு ஒன்றிற்கு மேற்பட்ட வழிகளில் இருந்து வரும்ன்றத உறுதிப்படுத்துறோம். அயன சயன போகமான விரயபாவத்துல ராகு இருக்கிறார் 12ஆம் பாவத்துல. வெளிநாடு தூரதேச வாழ்க்கை உண்டு, வெளிநாட்டிலே ஜீவனம் செய்வீர்கள். உங்களுடைய சகல விரயங்களும் அயன சயனங்களுமே இங்க நடக்காது, பூர்வீகத்துல இருக்காது, வெளிநாடுகள்ல இருக்கும். அல்லது கடல் கடந்து ஜாதகருக்கு அந்த அமைவுகளை கொடுக்கிறார். தசாபுத்தியும் 9ஆம் ஆதிபத்தியம் தொடர்பை பார்த்து உடனடியாக நடக்குமா இல்லை கொஞ்சம் தாமதப்பட்டு நடக்குமான்னு பார்க்கணும். ஆனால் ராகு 12ல் இருப்பவர்களுக்கு தசை வந்தால் உறுதியாக எந்த புத்தியிலாவது அவரை வெளிநாடு, அவருடைய அயன சயன போகங்களை பூர்வீகத்தை தாண்டி கடல் கடந்து ஜாதகரை அனுபவிக்க செலவு செய்ய வைப்பார் விரயங்கள்ன்றதை உறுதிப்படுத்துறோம். அதுபோல 12ல் ராகு இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, பிரபஞ்ச கனெக்ட் இருக்கும், இறை நம்பிக்கைகள் இருக்கும். ஒளி கிரகங்களோடு இருக்கும்போது, ஒளி சார்ந்த கிரகங்களோட தொடர்புல இருக்கும்போது இறை நம்பிக்கை அளப்பரிய அளவில் இருக்கும். பிரபஞ்ச நாலேஜ் ஜாதகருக்கு அதிகமாக இருக்கும். கிரகங்களின் மீது ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். அதுபோல் 12ல் ராகு கனவுகள் அதிகமாக வரும். இரவு நேரங்களில் தூங்கும்பொழுது சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய நிலைப்பாடு உண்டு. அதுபோல் தூரதேச வாழ்க்கைகளிலே வீடு வாகன வசதிகளோடு சிறந்த வாழ்க்கையை ஒளி கிரகங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது ஏற்படுத்துகிறார். இந்த பதிவில் நம்ம ஒரு பொதுவாக ஒளி கிரகங்களோடு தொடர்பு கொண்டால் லக்னம் முதல் 12 பாவங்கள்ல எப்படி பலன் இருக்குன்னு பார்த்தோம். இதுல மேலும் உங்களுடைய சுயஜாதகங்கள்ல மேலும் கிரகங்களுடைய இணைவு, கிரக தொடர்பு, கிரக பார்வையினை பொறுத்து சற்று பலன்கள் மாறுபடும் அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். கூடவே குறைவே பலன்கள் மாறுபடும். எதுவாயினும் மோகக்காரகர் எப்பொழுதுமே இருளாக இல்லாமல் ஒளியாக இருப்பது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கிறது. முழு இருளாக இருக்கும் பொழுது ஜாதகரை திருப்திப்படுத்துகிறது, சமூகத்தை திருப்திப்படுத்துறது இல்லை. ஜாதகர் திருப்தி பெறுகிறார், ஆனால் மற்றவர்கள் உடன் இருப்பவர்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு திருப்தி இருக்கிறது இல்லைன்றதை உறுதிப்படுத்துறோம். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்களுடைய சுய ஜாதகத்தை பலன்கள் அறிந்து கொள்வதற்கு வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.